ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஒரு பாட்டு, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா. நம்ம இந்த உலகத்தில் எந்த ஊருக்கு போய் நம்ம தெரிஞ்சு வந்தாலும் நம்மளுடைய சொந்த ஊர் அப்படிங்கிறதுக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சொந்த ஊருக்கு வந்தோம்னா அது உண்மையிலுமே சொர்க்கமே இருந்தாலும் அந்த சொந்த ஊர் மாதிரி ஒரு சுகம் இருக்காது. அது மாதிரி ஒவ்வொரு திருமணமான பெண்ணுக்குமே புகுந்த வீடுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா புகுந்த வீட்டுக்கு போயிட்டான்னா புகுந்த வீடு தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ எப்பயாவது அவங்களுடைய அம்மா அப்பா வீட்டுக்கு பிறந்த வீட்டுக்கு போனாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது இந்த மாதிரி தான் இருக்கும், சொர்க்கமே என்றாலுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன கான்செப்ட் சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த பிறந்த வீடு அப்படிங்கிறது இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், அதுக்கான வேர்டு என்னென்னா நேட்டல் ஃபேமிலி. ஓகேங்களா, நேட்டல் ஃபேமிலி அப்படின்னா பிறந்த வீடு. ஃபேமிலினா வீடுன்னு இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. அது நேட்டல் ஹவுஸ்ன்னு சொல்ல முடியாது. ஒரு வேர்டு யூசேஜ் நேட்டல் ஃபேமிலி. ஷீ வென்ட் டு ஹர் நேட்டல் ஹவுஸ், ஷீ ஜாயின்ட் ஹர் நேட்டல் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.